ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனி இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்று தோன்றுவதாலோ, உங்கள் கனவுகளை நீங்கள் அடையவில்லை என்பதற்காகவோ உங்களை நீங்களே குறைவாக எண்ணாதே. தடைகளே இல்லாமல் வெற்றிகளை கண்டால் வாழ்வில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. வழிகளை காணவில்லை எனில் வாழ்க்கையில் கற்பதற்கோ உன்னை நீ விருத்தி செய்வதற்கோ எந்த வழிகளும் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றுக்குமான அர்த்தங்களை காலப்போக்கில் நீயே காண்பாய். எல்லா அனுபவங்களும் நம்மை நமக்கான இடத்திற்கு கூட்டிச் செல்லும். எல்லா இழப்புகளும், எல்லா மனமுறிவுகளும், எல்லா துரோகங்களும், எல்லா விதமான தவறுகளும் உனக்கான பாடங்கள் என வாழ்க்கையை நீ பார்க்கும் கோணத்தை நீ மாற்றிக்கொள்ளுங்கள். தவறி விழுவதை நீ தரக்குறைவாக பார்க்க வேண்டாம். எங்காவது தொலைந்து போக அஞ்சவும் வேண்டாம். தொலைந்து போகும் உங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு நீங்கள் போதும். உங்கள் பயணத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாகவே துவங்கலாம். எதுவுமே சாத்தியமாகும். எவ்வளவுதான் காயப்பட்டாலும், யார்தான் காயப்படுத்தினாலும் உங்களுடைய மனதை ஒருபோதும் கல்லாக்கி கொள்ளாதே. ஈரமுள்ள நெஞ்சங்கள் ஒருபோதும் தோற்பது கிடையாது. அவர்களுக்கும் ஒரு காலம் வரும். நிச்சயம் காலமே அதற்கான பதிலையும் தரும். நீ அறிய வேண்டியது என்னவென்றால், ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அப்படிப்பட்டவனே என்னை சரணாகதி அடைய முடியும். நல்வழியை கடைப்பிடித்த என்றால் உன் பிறவி என்னும் கடலை நீ நிச்சயம் எதிர்கொண்டு கடப்பாய். கவலை கொள்ளாதே, உனக்கு நல்லது நடக்கும். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகள்தான். அதில்தான் நீ இருக்கிறாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு நல்லதோ எது கெட்டதோ என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாமே வரலாம். அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாய் தேவா பெரிய வெற்றிக்கான கதவை விரைவாகவே திறக்க போகிறேன் என்று நம்பு. நீ தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு நான் அனுப்புவேன் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். அந்த தோல்வியே உனக்கு சாவியாக வரும் என்று அமைதி கொள். தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. எதற்காகவும் உன் பொறுமையை நீ இழந்து விடாதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு. விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நீ வெகு நாட்களாகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு நாளை காலை 10 மணிக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக அந்த நல்ல செய்தியை ஏற்று உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக மாற்று. எதற்காகவும் உன்னை நீயே இழந்து விடாதே. உன் வாழ்வு நல்ல வாழ்வாக மாற நாளை காலை 10 மணி வரை காத்திரு என் தங்கமே. நான் உன்னுடைய தாய். நீ உன் இரு விழி மூடி என் மடி மீது தலை வைத்து துயில்கொள். உன் சுமையை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என்னுடைய மடியிலும் நான் தாங்குகிறேன் கண்மணியே. நீ இப்போது நிம்மதியாக உறக்கம் கொள். நான் உன் தலையருகிலேயே அமர்ந்து கொண்டு உன் தலையை நான் வருடி கொண்டிருக்கிறேன். நீ பயமின்றி எந்த குழப்பமின்றி சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கு. நீ தூங்கி எத்தனை நாட்களாகிவிட்டது நிம்மதியாக உறங்கி. அதற்காகத்தான் நான் இப்போது உன்னிடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ இன்றைய பொழுது நிம்மதியாக உறங்கு. நீ இன்னும் உன்னுடைய இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் என் கஷ்டம் தொடர்கிறது என்று என்னிடம் நீ கேள்வி கேட்காத என் தங்கமே. என் குழந்தைக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும்.
ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதையும் சாயப்பாவுடைய அனுகிரகம் என்று நினைத்து கொண்டு, ஆயப்பாவின் லீலைகள் என்று நினைத்து கொண்டு நீ விட்டுவிடு. அது போகிற போக்கில் போகட்டும், நான் அதை பார்த்து கொள்கிறேன். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள். எப்போதுமே சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் இருக்கிறார் என்று நம்பு. என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள். நீ உன்னை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறமே என்று ஏங்குவது எனக்கு புரிகிறது. இது ஏற்புடையது அல்ல. உன்னுடைய திறன் வேறு, உன்னுடைய களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது நல்லதும் அல்ல. நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்துவிடு. நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல், இன்றே எனக்கு சிறந்த நாள் என்று நினைத்து, இது கடவுள் தந்த பரிசு என்று நினைத்து இறைவனுக்கு நீ நன்றி சொல்லி வாழப்பழகு. நீ இப்போது எனக்கு நன்றி சொல்லிவிட்டு, அப்பாவின் பெயரை சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக போய் உறங்கு. உனக்கு துணை நான் இருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கவலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இப்போது நிம்மதியாக உறங்கு. உன் மனதில் எதையுமே வைத்து கொள்ளாதே. போய் நன்றாக நிம்மதியாக உறங்கு. விடியும் பொழுது நான் உன்கூடன் உன் கண்ணுக்கு தெரிவேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. இன்று இரவுக்குள் 2 நிமிடம் இதை முழுமையாக கேள். நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய். அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு என் தங்கமே. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய். பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய். உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய்? நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது. நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மிகவும் நல்ல பிள்ளை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என நீ இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன. நல்ல விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது. அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள். இதை 2 நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள். உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும். நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என்னை புரியாமலும்
கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு உன்னை கீழே இறக்கி வைத்துவிட்டது. கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவும் மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடனும் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரதிட்சயமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே என்னால் வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். இதை உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது. இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு நீ உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்கு இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடியப் போகிறது. எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ நான் உன்னோடு உன் கூடவே இருக்கிறேன். நீ யாரிடமும் சண்டையிடத் தேவையில்லை. சற்று பொறுமையாக இரு. சண்டை போடவும் வேண்டாம். உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும். உன் சார்பாக அவர்களுக்கு நானே பதில் கூறுகிறேன். நீ பொறுமையாக மட்டும் இருந்தால் போதும். நீ அவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம். உனக்கு ஏன் இந்த மனநிலை? உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் நிச்சயம் சமர்ப்பிப்பேன். வாழ்வது ஒரு முறைதான், அதை சந்தோஷமாக வாழு. யாருக்காகவும் நீ வாழ வேண்டிய அவசியமில்லை. உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. யார் சாயலிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உனக்கூடவே நான் இருப்பேன். உங்களை பற்றி அவதூறுகளை பேசுபவரை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உங்களின் மௌனமும் பொறுமையும் தான். தன்னிடம் இருப்பதே போதும் என்ற எண்ணம் வராதவரை நாம் தொடர்ந்து ஏதோ ஒன்றிற்காக அலைந்து கொண்டே தான் இருக்கின்றோம். எத்தனை கிடைத்தாலும் மனநிறைவு நிம்மதி அடைவதில்லை. நம்மிடம் இருப்பதை கொண்டு மனநிறைவு காணும் உள்ளம் இல்லையெனில் கோடி கோடியாக கொட்டினாலும் போதாதுதானே. ஒரு அறிஞரிடம் பணக்காரர் வந்து, ஐயா, என்னிடம் நிறைய செல்வம் இருந்தும் மனதில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, என்ன காரணம் என்பது எனக்கும் புரியவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த அறிஞரோ பதில் சொல்லவில்லை. அங்கே அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஒன்றை அருகே அழைத்தார். அதன் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அந்த குழந்தை அதை தன்னுடைய ஒரு கையால் வாங்கி கொண்டது. அடுத்து ஒரு பழத்தை கொடுத்தார். அதையும் இன்னொரு கையால் வாங்கி கொண்டது. மீண்டும் ஒரு பழத்தை கொடுத்தார். தன்னுடைய ஒரு கையால் அந்த இரு பழங்களையும் மார்போடு அணைத்து கொண்டு மூன்றாவது பழத்தையும் பெற முயற்சித்தது. ஆனால் ஒரு பழம் நழுவி கீழே விழுந்தது. அதை கண்டு அந்த குழந்தை அழுதது. இதை கவனித்து கொண்டிருந்த அந்த பணக்காரிடம் அந்த அறிஞர், இந்த குழந்தையை நீ பார்த்தாயா? 2 பழம் போதும் என்று நினைத்திருந்தால் அந்த நிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்குமா? அதை போன்றுதான் போதும் என்ற திருப்தி ஏற்பட்டுவிட்டால் சிக்கல் வராது, நிம்மதி கிடைக்கும். தனக்கு ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்ற விவரம் இப்போது அந்த பணக்காரருக்கு புரிந்துவிட்டது. சிறிய விஷயத்தை காட்டி அவருக்கு அதை புரிய வைத்தார் நம் பாபா. நமது முன்னோர்கள் கூறிய மொழி ஒன்று இருக்கிறது,
இருப்பதை விட்டு இல்லாததற்கு பறக்காதே என்று. நம்மிடம் இருப்பதை வைத்து சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போதுதான் நாம் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல் வருகிறது. எனவே நம்மிடம் உள்ளதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அமைதியையும் ஏற்படுத்தும். இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியுடன் உறக்கம் கொள். உனக்காக நாளை காலை 6 மணிக்கு ஒரு பரிசு எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு வருவேன். அதை பெற்றுக்கொள்ள என்னை காக்க வைக்காதே. சீக்கிரம் எழுந்து வந்து இதை பெற்றுக்கொள். உனக்காக பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான். அப்படிக்கில்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னால் முடியும். தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லென்று நகர்த்தி செல்லத்தான் என் தங்கமே. அதனை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல். அங்கேயே இருந்து கண்ணீர் சிந்தாதே. நீ முயன்றால் எதுவுமே முடியும். உன்னால் முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும்? உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அல்லவா? உன்னை என் கைக்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். ஒருவருக்கு செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். பிறர் உழைப்பில் நீங்கள் ஆதாயம் தேடுவதை விட நம்முடைய சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைத்திருக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்ளக்கூடாது. நமக்கு கிடைத்தது இதுதான் என்று அதை வைத்து கோபுரம் கட்டுபவர்தான் இறைவனின் முழுமையான ஆசையை பெறுவர். உனக்கான விடியல் எப்போது கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவித்தாயல்லவா? உனக்கான விடியல் பிறக்க இருக்கின்றது. அதற்கான வேலைகளையெல்லாம் நான் துவங்கிவிட்டேன். தூங்கி எழுந்ததும் அதற்கான விடியலுக்கான முதல் ஒளியை நீ பெறப் போகின்றாய். அனைத்துமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது. சந்தோஷமாக தூங்கி எழுந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இப்பொழுதே உன்னை நீ தயார் செய்து கொள். பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறவாமல் துணிந்து இறங்கு. வாழ்க்கையில் நிச்சயமாகவே நீ வெற்றி என்ற கிரீடத்தை அடையப் போகின்றாய். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே எப்போதுமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை இனி நான் செய்வேன். உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். நான் எப்போதும் உன் வீட்டு வாசலில் உனக்கு காவலாய் நான் இருக்கிறேன். நீ இப்போது நிம்மதியாக உறங்கு. நிம்மதியாக நித்திரைக்கொள். உனக்காகவே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். மலரும் காலையோ உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கப் போகின்றது. இப்போதே என்னை தொட்டு என்னுடைய ஆசையை பெற்று விடியும் பொழுதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க உன்னை நீ தயார் செய்து கொள். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாடங்களை கற்றுத்தரும். அதுபோல நாளை உனக்கான விடியல் பிறக்கப் போகின்றதல்லவா? அதிலும் உனக்கான பாடத்தை நான் வைத்திருக்கின்றேன். மகிழ்ச்சி என்ற பாடத்தில் சந்தோஷமாக நீ வாழ்வது எப்படி என்ற புத்தகத்தை அதில் நான் ஒளித்து வைத்திருக்கின்றேன். அதை நீ அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பல குணாதிசயங்களை சந்திக்க வைக்கின்றது. அன்பு, கவலை, மகிழ்ச்சி, மாற்றம், பகைமை, வெறுப்பு, நம்பிக்கை துரோகம், பேச்சில் ஏளனம் போன்றவைகளை தரம் பிரித்து கண்டறிந்த வாழ்வதற்குள் வாழ்க்கையே முடிந்து விடுகிறதல்லவா? முடிந்தவரை முயற்சி செய்து அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அந்த புத்தகத்தில் உனக்கான எல்லாமே இருக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரப்போகிறது. நீ கேட்டதை மட்டுமே உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறது. நாளை தரும் மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்க இப்போதே என்னை தொட்டு என்னுடைய முழு ஆசையையும் பெற்று நிம்மதியாக உறக்கம் கொள். விடியும் விடியல் உனக்கான விடியல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கப் போகிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. குழந்தையே, உன்னை தேர்ந்தெடுத்தது நான். என்னை வணங்க செய்ததும் நான் தான். உன் கர்ம வினைகளை தீர்க்கவே இவ்வாறு செய்தேன். விரைவில் உன் மனக்கவலைகளை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக நான் மாற்றித் தருகிறேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். மகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய சூழல் எனக்கு புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா? ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வினை இருக்கும்போது அந்த வினை நிச்சயம் நடக்கும். இது என் மீது சத்தியம். காலை எழுந்ததுமே என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் மனம் எதையோ பறிகொடுத்தது போல் உள்ளது என்று உன் உள் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அல்லவா? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. அதுதான் நடக்கப் போகிறது. இப்போது நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் இது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து. நான் உன்னுடன் இருக்கின்றேன். அடுத்த நொடியே நீ கவலையோடு இருந்த உனக்கு நல்வாக்கு சொல்லவே நான் வந்திருக்கிறேன். நீ கவலையாக இருப்பதை பார்த்து என் மனம் நொந்து போனதைக் கண்டு உன்னை காண வந்திருக்கின்றேன். வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தடம் புரளாமல் வழிநடத்தி செல்லப் போகின்றது. நம்பிக்கையுடன் செயல்பட்டுப்பார். உன் சோகத்தை மாற்றி உன் மன மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்னிடம் தரவே உன் உள்ளத்தில் அமர வந்திருக்கின்றேன். கலங்காதே. எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உச்சரித்தவாறே இரு. உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மறையும் அளவிற்கு என்னுடைய நாமத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே இரு. விடாது சொல். உன்னுடைய சோதனைகள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும்படி என்னுடைய நாமமே உனக்கு துணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கப் போகின்றது. நீ எல்லாவற்றையுமே சரி செய்ய போகின்றாய். உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாக போகிறது. என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ வேண்டியபடியே உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன். நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்த வேண்டும். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெற வேண்டும். இது நான் உனக்கு கொடுக்கும் கட்டளை, உத்தரவு. மீண்டு எழுந்து வா. அற்புதமான காலகட்டம் உன்னை நெருங்கிவிட்டது. இது உனக்கான காலம். நீதான் எழுந்து அதை சமாளிக்க வேண்டும். எழுந்து சமாளித்தால் மட்டுமே உன்னால் வெற்றியை பெற முடியும்.